இப்போ செல்வ பிறந்தக விஷயத்துல நீங்க இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் ஒரு சின்ன தவறு. ஒரு எம்எல்ஏங்கிற முறையில் என்ன கூப்பிடாம விட்டது அதை ஜாதியா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாருன்னா போங்க. இது ஜாதியா மாத்தல சார். என்னன்னா அவர் அந்த தொகுதியோட எம்எல்ஏ. வல்லக்கோட்டை முருகன் கோயிலோட குடமுழுக்கு விழா நடக்கும்போது அவர் அந்த தொகுதியோட எம்எல்ஏ. அவரை விடல. தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அந்த தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவங்கள உள்ள விடுறாங்க. அப்ப அந்த கேள்வி இயல்பா வரத்தான் செய்யும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இளையராஜா அவனுடைய இசை நிகழ்ச்சி நடத்தி பல லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து ஸ்ரீரங்கம் கோபுரத்தை கட்டி முடிக்கிறதுக்கு காசு கொடுத்தார். காஞ்சி பெரிய சங்கராச்சாரியார் சொன்னதை பேச்சை கேட்டுக்கிட்டு அவருக்காக 6 மாசம் பாடுபட்டு பல கச்சேரிகள் நடத்தி அதுல வந்த பணத்தை அப்படியே கொடுத்து அந்த கோபுரத்தை கட்டி முடிச்சாங்க. கும்பாபிஷேகத்துக்கு இளையராஜாவுக்கு அழைப்பானுக்குள்ள உள்ளே விடல. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அவ்வளவுதான். அது சமூக நீதிங்கிறது அதைதான் திருமாவளவன் அழகா சொன்னார். பணத்துல பணம் செல்வாக்கு கில்வாக்குங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு சமூக நீதி கிடைக்காது. திரௌபதி முர்முவோட ராம்நாத் கோவிலோட பெரிய பதவியில் நீங்க இருந்துட முடியும்.